திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நடைபெற்ற புதிய தலைமுறையின் வீட்டுக்கொரு விஞ்ஞானி நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் தங்களின் அறிவியல் படைப்புகளை காட்சிக்கு வைத்தனர். காமநாயக்கன்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். அன்றாட வாழ்வில் செலவை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்னும் நோக்கில் சிக்கனம் சேமிப்பு செல்வம் என்ற தலைப்பில் மாணவர்கள் தங்கள் கண்டுபிடிப்புகளை செயல்முறை விளக்கங்களுடன் சமர்ப்பித்தனர். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இளநிலை பிரிவிலும் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் முதுநிலை பிரிவிலும் மாணவர்களுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த போட்டியில் சீனியர் பிரிவில் கபிலேஷ் மற்றும் ஹரிச்சரன் முதலிடம் பிடித்தனர். ஜூனியர் பிரிவில் ஹரிபிரகாஷ் மற்றும் அரவிந்த் முதலிடம் பிடித்தனர். இந்த மாணவர்கள் திருச்சியில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி நடைபெறும் மாநில அளவிலான இறுதிப் போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெறுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.